ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 2/3/2025 அன்று ஒளிபரப்பான ஜி தமிழா நிகழ்ச்சியில் வந்து மாற்று சாதியில் திருமணம் செய்தவர்கள், அதனால் என்ன சொல்கிறது, சங்கடப்பட்ட வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மாமனார் மாமியார்கள், மருமகன்கள், இவங்களாம் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து பேசினது தான் இந்த எபிசோட நம்ம வந்து பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட்யூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்னைக்கு லைவில் நமக்கான சப்போர்ட்டை கொடுத்த மீனாட்சி ஃப்ரம் நியூயார்க், அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மாற்று சாதியில் திருமணம் செய்தவர்கள் இல்லை, மாற்று சாதியில் திருமணம் செய்தவர்கள் அப்படின்னும் பொழுது நான் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. அதாவது ரிலீஜியனே மாறி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன். ஆனால் அதன் பிறகுதான் வந்து என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, காஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெரும்பாலானவர்கள் வந்து என்ன, ஒருத்தவங்க வந்து பிசினா இன்னொருத்தவங்க வந்து எஸ்சி, அந்த மாதிரி மாறி கல்யாணம் பண்ணவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதில் தெரிஞ்சதற்கான விஷயங்கள்ன்றதை விட இன்னொன்று ரொம்ப இதுவாக சொல்லணும் அப்படின்னா, அது நேற்று ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் பூனா கூட கேட்டிருந்தாங்க, அது என்ன ஜாக்கி இன்னுமா வந்து பேரண்ட்ஸ் வந்து இன்னமுமா வந்து கல்யாணத்துல வந்து தலையிடுறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நாம அதை நேத்து அவங்க சொன்னாங்க, நீங்க பெல்ஜியத்துல இருக்கீங்க, அதனால அது உங்களுக்கு தெரியல. பசங்க எல்லாமே படிச்சுட்டாங்க, பசங்க படிக்கிறது எல்லாமே இல்ல யூகேல படிக்கிறாங்க, ஒருத்தவங்க யூஎஸ், அந்த மாதிரி வெவ்வேறு திசைகளில் பயணிக்கும் போது உங்களுக்கு அது தெரியல. ஆனா ஒரே வீட்டுல, ஒரே சமூகத்துல, ஒரே தெருவில் நீங்க வசிக்கும் போது என்னன்னா, அந்த ஊர்க்கதையெல்லாம் உலக கதையெல்லாம் வரும்பொழுது நிச்சயமாக இந்த பேச்சுக்கள் பேசப்படும். இந்த பேச்சுக்கள் பேசப்படும் போது நீங்க அறிஞ்சோ அறியாமலோ உங்க வீட்டு உள்ளார நீங்க டிவி பார்க்குற இடத்துக்கே அந்த செய்தி உங்ககிட்டே வந்து நிற்கும். ஆமா, இந்த மாதிரி வந்து நடந்துதான், இது எவ்வளவு கேவலமா இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து உங்க பிள்ளைக்கு வந்து மாற்று சாதியோ இல்ல மதத்தையோ நீங்க திருமணம் பண்றதுக்கு நீங்க ரெடியாவே இருப்பீங்க. ஆனா உங்க மூளையில தினமும் ஏதோ ஒரு வகையில அந்த தெருவில் இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுற மாதிரி, உங்க சொந்தக்காரங்களோ மண்ணியோ யாரோ ஒருத்தவங்களார வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி இருக்கிறது வந்து தப்பு அப்படின்றத தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அதுவும் அந்த அறிவுறுத்தல் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க வீட்டுல அவங்க வீட்டை பத்தி அவங்களுக்கு அவ்வளவு கிடையாது. அவங்க வீட்டுல பண்ண முடியாத ஒரு ரூலிங்க உங்க வீட்டுல பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப தெளிவாவே பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தோணுச்சு. பட் அது இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதை விட இன்னுமே மோசமா இருக்கு அப்படிங்கிறது இந்த எபிசோடு மூலமா தெரியும். இந்த சம்பவங்கள் நடந்த விஷயத்துக்கு அதான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். இந்த சம்பவங்கள்லாம் வந்து என்னைக்கோ ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக, 60 வருடத்திற்கு முன்பாக, சுதந்திர காலத்துக்கு முன்பாக நடக்கல, 2024 அதாவது பட்டியலின ஜாதியிலேயே வந்து உள்ளார ஒரு பிசி காஸ்ட்ல இருக்கிற பொண்ணை வந்து உள்ளார சேர்த்துக்கிறதுக்கு 5000 ரூபா அபராத பணம் கொடுத்து குளத்துல வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு குளத்துல போய் தலைமுழுகிட்டு வரணும்னு யாரு? நீங்க நம்ம சொல்ற ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களே இந்த வேலையை நீங்க பண்ணும்போது, காலங்காலமா வந்து ரயில்ல வந்து பெரியரை தான் சொன்னாரு, ஏன்டா அவனுக்கு வந்து கோபம் வருது அப்படின்னா, காலை நீட்டி படுத்துட்டு வந்தான் ட்ரெயின்ல, அவனுக்கு எழுந்து உட்காந்து சொன்னா அவனுக்கு எரிச்ச மேல வராது. உங்கெல்லாம் யாரா ட்ரெயின்ல வர சொன்னது? வயக்காட்டில் வேலை செய்ய வேண்டியதாரு, என்ன மயிருக்கு நீங்க வந்து வேலைக்கு போறீங்க? நீங்க வேலைக்கு போறதுனால ட்ரெயின் அதிகமாகுது, கும்பல் அதிகமாகுது. பாரு, நான் படுத்துட்டு இருந்தேன், என்னை எழுப்பி உட்கார வச்சுட்டேன். இந்த கோவம் வருமா வராதா? அதை யார் செய்யறா? காலங்காலமா மேல இருக்க செய்யறான். அப்ப ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கிற ஒரு பையனை இதை விட மேல் சாதியில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணா, நீங்க என் ஜாதிக்கு வரணும்னாலே என் காலில் விழுந்து கும்பிடணும், ஊரார் காலில் விழுந்து கும்பிடணும். குளத்துல நீங்க வந்து இது 5000 ரூபா தண்ட பணம் கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப நான் அதுதான் சொல்லுவேன், சாதியை வச்சோ மற்ற விஷயத்தை வச்சோ நீங்க மனிதர்களை இடம் காண முடியாது. இந்த மனிதன் வந்து மகத்தான சன்லி பயல். அது வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாருமே அகவேக பயல் தான். அதிகாரமும் என்ன
அதிகாரமும் நீங்க வந்து குரூப்பிசமும் உங்களுக்கு ஆட்டி வைக்கிறதுக்கான உங்க பேச்சை ஒரு 4 பேர் கேட்கும்போது உங்களுக்கு மமதி அதிகமாகுது. நீங்க சொல்றதை வந்து மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் இங்க நடக்குது. அது வந்து ஒடுக்கப்பட்ட சாதியாக இருந்தாலும் சரி, பட்டியல் சாதியாக இருந்தாலும் சரி, மேல் சாதியாக இருந்தாலும் இதுதான் நடக்குது. கரெக்ட். ஆக நான் வந்து கீழே இருந்து வரேன், அந்த தப்பை அவன் பண்ணக்கூடாது, நாம இவ்வளவு ஒடுக்கப்பட்டிருந்தோமே, நாம அப்படி நினைச்சிருந்தா அந்த பொண்ணு காலில் விழுந்துருக்காது. ஏங்க காலங்காலமாக ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு வந்தவன் வந்து அந்த மாதிரி நினைக்கிறதுல என்னங்க தப்பு? எப்போ பார்த்தாலும் அவனே அரசாளணுமாங்க? ஏண்டா அதனால தான் அசுரம் படத்தில் வந்து சொன்னான், படிப்பை வந்து விட்டுறாத சிதம்பரம், அதே மாதிரி உனக்கு நடந்து அவனுக்கு செய்யணும்னு யோசிக்காத. இது உனக்கு என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களை கோயிலில் உள்ளார விடலை, எங்களை வந்து துண்டு மேலே போட விடல, எங்களை வந்து குடியாவனா ட்ரீட் பண்ணுறீங்க, எங்களை வந்து ரொம்ப ரொம்ப கீழே ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே இன்னும் மாறாமல் இருக்கீங்களே. இது 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 எதுக்கு சொல்ல வரேன்னா சார், அதுக்காக எல்லா ஊர்லேயும் இல்லை, உண்மைதான் ஒரு இடத்துல மட்டும் அப்படி இருக்குன்றதுக்காக நம்ம அதை சொல்லலை. பொதுவாகவே இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இடஒதுக்கீட்டிலே வந்து அருந்தியதற்கு உள் ஒதுக்கீடு வந்து கொடுக்கும்போது அதையும் நீங்கள் எதிர்க்கிறீங்க. நாமளே ஏழை, நம்மளுக்கு கீழே ஒருத்தவங்க ரொம்ப ஏழையா இருக்குன்னா அதில் சேர்த்து விட்டா அதை நீங்க எதிர்க்கிறீங்க. இத்தனையும் அந்த சீட்டை வந்து நீங்க எல்லாமே ஃபுல்ஃபில் பண்றீங்கன்னா அதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ஸ் எல்லாமே வீணா போயிட்டு இருக்குது. அதை தான் அரிய வகை ஏழைன்னு சொல்லி அவன் 10% போட்டு ஒண்ணுமே இல்லாம நோம்பு குளிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இதையே உங்களால் ஏற்றுக்க முடியலன்றதான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன் நான். அண்டர்ஸ்டுட் ஜேகே. ஓகேவா? ஸோ இதில் எங்கே ஆரம்பிச்சது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னும் பொழுது ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருந்தவங்க எல்லாமே ஆப்போசிட்ன்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். ஸோ அதனால் வந்து இப்போலாம் யார் சார் ஜாதி பார்க்குறா? நீங்கள் ஜாதி பார்த்தவங்கள இதில் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பேசுவானுங்க இந்த தினமலர் குரூப்பு. இப்போலாம் யார் ஜாதி பார்க்குறா? ஜாதி பார்த்த அத்தனை பேரும் எங்கே போயிட்டான்? அமெரிக்கா போயிட்டான், டெக்சாஸில் உட்காந்துருக்கான், சிலிக்கான் வேலியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ யார் சார் ஜாதி பார்க்குறா? இப்பயும் ஜாதி பார்க்குறாங்க. 2024 நடந்தது, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலையும் நடந்தது, மேம்பட்ட சமூகத்திலையும் அந்த ஜாதி அடுக்கில் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்றதுக்கு தான் இதை சொல்ல வரேன். இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து கௌதம் மேனன் வர்றாரு. கௌதம் மேனன் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குறா? எப்போ பார்த்தாலும் நான் மறந்து போன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் மறைமுகமாக ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜும் சொன்னார். 50 வருடங்களுக்கு முன்பாகத்தான் வந்து ஹிட்லர் வந்து 1944 43 40லேருந்து நான் அந்த 7-8 வருடங்களில் வந்து ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேரை சாவடிச்சான். இன்னி வரையிலும் படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? அந்த அவனுடைய கால் செருப்பை போட்டு நடந்தால்தான், அவனுடைய ஷூவை போட்டு நடந்தால்தான் அந்த வழி என்னன்னு தெரியும். நாம சொஃபிஸ்டிகேட்டடாக வந்துட்டோன்றதுக்காக நாட்டு உலகத்தில் நாட்டு நடப்பில் வந்து நடக்காதது இல்லை, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக இதில் பேச போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஜாதி இன்னமும் இருக்கிறது. அது வந்து அந்த மதம் ஜாதியும் ஏறின மனுஷங்க எல்லாமே இப்படி தான் இருக்கான். அவன் ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கான், மேலே இருக்கணும் அப்படி தான் இருக்கான். இதுதான் இங்கே சொல்ல வந்த விஷயம். ரைட். இது ஏன் வந்து இது வந்து கடத்தப்படுது? இந்த ஜாதி அமைப்பு ஏன் கடத்தப்படுதுன்னா, சொத்து போயிடக்கூடாதுன்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த சொத்து போகக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு கட்டுத்திட்டங்கள் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கா. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவங்க, அதே ஜாதியில் இருக்கிற கீழே இருக்கிறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான், மாப்பிளையும் கொடுக்க மாட்டான். அப்புறம் என்ன மாதிரி நீங்கள் ஜாதியை வச்சு தொங்கிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது அவன் சொன்னானே கேட்குறது ஒரு ஆள் 10 பேர் வேணும். அந்த குழு மனப்பான்மைக்கு ஆள் தேவையாக இருக்குது. அதுக்கு தான் இந்த ஜாதி அமைப்புகளே. புரிதுங்களா? கேட்டால் அதில் கலாச்சாரமோ மதமோ நம்ம சாமினோ ஏதோ ஒரு வகையில் ஒரு குழுவாக தன்னை வச்சுக்கிட்டு இருக்கணுன்றது தான் மனுஷன் விரும்புகிறான். அதுதான் அங்கே நடக்கிற ஒரு விஷயம். ரைட். அப்பா நல்ல விளக்கம் தான் ஆக்சுவலாக. ஓகே, இந்த என்ன சமூக சவால் என்னதான் அப்படி இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே என்னென்னா, ஃபஸ்ட்டு கப்பல் சொன்ன விஷயமே என்னென்னா, எங்கள் 3 மாதம் தான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு. 3 மாதம் தான் கல்யாணம் ஆயிருக்கு. பொண்ணு பிசி, பையன் வந்து ஷெட்யூல் காஸ்ட். ஸோ இவங்க தான் வந்து அதில் வந்து திருமணமாகி 3 மாதத்தில் வந்தவங்க. அவங்க அப்பாவுடைய பெரிய விஷயமே என்னன்னா, பையனை எதுவும் போட்டு தள்ளக்கூடாது அப்படின்ற பயம் இருக்கு. அவர் அதனால தான் வந்து பொது வெளியில வந்து சொல்றாரு. ஆமா. ஸோ அதை சொல்லும் பொழுதே அந்த பையனும் வந்து என்னன்னா, எதுக்கு தான் பயப்பட்டாங்க அப்படின்னு, இதுக்கு தான் சார், வேற எதுக்குமே பயப்படல. எங்க அப்பா வந்து என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாரு. ஏன்னா வந்து இருக்கிறது ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக பயந்தாரு. எனக்கு அக்கா, நான் அப்புறம் வந்து பையன் அப்படிங்கறதுனாலதான் அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க என்னதாமா அப்படின்னும் பொழுது, இல்ல சார் எங்க வீட்டுல கண்டிப்பா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க அப்பானாலே பயம் ஃபர்ஸ்ட். அது ஒரு விஷயம் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு.
பார்க்க வந்திருக்காரு. இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க வந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ண இடத்துல பார்க்க வந்திருக்காங்க. இவங்க வீட்டில் வந்து 3 இவருக்கு வந்து அண்ணன் தம்பிங்க 3 பேர் வந்து கூப்பிடுறாங்க. மாமனாரா அது சம்பந்தியை கூப்பிடுறாங்க. 3 சம்பந்திங்களும் பொண்ணுடைய அப்பா வந்து கூப்பிடுறாங்க. அவர் வந்து என் பொண்ணை பார்க்கணும், அவளை மட்டும் வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வண்டியை விட்டு கூட இறங்கி பேசாம அவர் வந்து பேசிட்டு போயிட்டார். ஆமா, அது அப்ப கேக்குறாங்க, என்னதாம்மா அப்படி வந்திருந்தாலும் என்ன பண்ணிருப்பாரு, இல்ல நீங்க போயிருந்தா? இல்ல சார், போனாலுமே வந்து இவர் கட்டின தாலியை வந்து கழட்டி வச்சுட்டு வேற கல்யாணத்தை வந்து அதுக்கு ரெடியாவே இருப்பாங்க. அதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஜாதியே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா, அவன் வந்து அப்போ ஓகே மண்டையை கட்டிடுவான். ஆமாமா, அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவான், என்ன படுத்தீங்க, எப்பெல்லாம் படுப்பீங்க, என்னெல்லாம் செய்வான் அவன் அப்படின்றத ஒவ்வொரு வாட்டி படுக்கும்போதும் கேட்பான். இப்படி ஆன பெண்களையும், இப்படியான திருமணத்துக்கு பிறகான பெண்களையும் பசங்களையும் நான் பார்த்துருக்கேன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்களாம் வந்து கதையாக சொல்லுவாங்க. அன்னைக்கு எனக்கு முடியாது, அவன் வந்து இன்னொருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க கூட இருந்தவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறது என்ன பிரச்சனை? அங்கே மண்டே ஆட்டி கல்யாணம் பண்ணி எல்லாரும் எதிர்க்க வந்து நல்ல வேஷம் போட்டுட்டு இங்கே வந்து அவன் என்ன செஞ்சான், அவன் எங்கே கடிப்பான், அவன் எங்கே தொடுவான், இது செய்வான் அவன், அதை செய்வான் அவன்னு பாதியில் வந்து கேள்வி கேட்டால், நான் வந்து நானும் மனுஷி தானே, ஏன் உம்முன்னு இருக்கேன் எப்படி இருக்காமல் இருப்பேன் சொல்லு, என்ன கலகலன்னு சிரிச்சவன் கூட வந்து மேட்டர் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு அந்த சில கதைகள்லாம் சொல்லும்போது உண்மையிலே இந்த ஜாதி அடுக்குல இந்த புறம்போக்குலாம் மாட்டிக்கிட்டு நீயும் வாழல நிம்மதியா, அந்த பொண்ணையும் வாழ விடல, அவ்வளவுதான். ஸோ இவனை பொறுத்தவரை சமூகத்துக்கு நான் பாரு என் பொண்ணை வந்து நான் வந்து போய் ஈட்டுன்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு உங்களுக்கு பெருமை மயிறு, உன் கதை முடிஞ்சு போச்சு. அவன் வந்து பெருமைக்காக எருமை வச்சுட்டு அவனும் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் தினம் சத்திரவாதையில் 2 பேருமே படுறீங்க. நீ வந்து நிம்மதியாக நீயும் வந்து ஒரு மேட்ரு பண்ணி செக்ஸ் வச்சு ஒரு குழந்தைய பற்றி நீ வந்து நல்லபடியாக இருக்கணும், மாப்பிள்ளை சைடில் சொல்கிறேன். நீ என்ன பண்ணுற, உன் ஜாதியை காப்பாற்றணும்னு கல்யாணம் பண்ணிக்கிற. அங்கே வந்து சைக்கோ மாதிரி புரியாத ரகுவரம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற. யோசிச்சு பாருங்க. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இப்ப இந்த பொண்ணுகிட்ட வந்து அவங்க கேட்டிருக்காங்க, என்னதாமா அந்த மாதிரி திட்டுவாங்க அப்படின்னா, ஒரு ஜெனரிக் மைண்ட் செட் ஒண்ணு இருக்கு சார். ஆமா, இந்த மாதிரி நீ ஒரு காசுல போறியா, அவன் வந்து குடிச்சிட்டு அவன் வந்து அடிப்பான், குடிச்சிட்டு அடிப்பான். இது ஒரு விஷயம் தான் சார் அவங்க கிட்ட இருக்கு. அண்ட் இந்த குடிச்சிட்டு அடிப்பான் அப்படின்னும் பொழுது படிக்காதவன் குடிச்சிட்டு அடிப்பான், இதுதான் சார் சொல்றாங்க அப்படின்றப்ப அந்த பையன் சொன்னாரு, சார் நான் பிஇ முடிச்சிருக்கேன், எங்க அப்பா நல்லா படிக்க வச்சிருக்காரு, என்ன எங்க அக்காவும் நல்லா படிக்க வைக்கிறாரு, நல்லா இருக்கு. எங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நாங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம், எங்களுக்கு தனியா வீடு இருக்கு, படிப்பு இருக்கு, வேற என்ன சார் வேணும்? அப்ப சொல்லும் பொழுது அந்த பையன் சொன்னதுதான், இத மாதிரி எங்க அப்பா எனக்கு சொல்லாம வளர்க்காம விட்டுட்டாரு சார். அதுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அதாவது இல்ல அந்த பையன் நான் சொன்னா, அந்த பையன் தான் சொன்னா. இப்ப அது என்னன்னா, அந்த பையன் அந்த சொன்னதுல என்னன்னா, இப்ப எந்த பசங்க கிட்டையும் சின்ன வயசுல இருந்து சொல்லும்போது சொல்ல மாட்டாங்க. ஒரு ஏஜ் வரும்போது அவன் வந்து சைட் அடிக்கிறான் போது தான், டேய் நம்ம ஜாதி எடுக்கல, நம்ம ரொம்ப கீழ் தங்கி இருக்கிறோம்டா, அவங்க போட்டு தள்ளுவானுங்கடா, நம்ம ஜாதியில பாரு, இல்லை இங்கே கல்யாணமே பண்ணாது, இப்படி தான் அட்வைஸ் வந்து ஒரு ஏஜில் தான் சொல்லுவாங்க. சின்ன வயசுல வந்து நம்ம வந்து ரொம்ப டிகிரேடான ஒரு இது, நம்ம ஒடுக்கப்பட்ட சாதி சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. அந்த ஊர்ல அவங்க ராஜா, அந்த ஊர்ல அவங்க கிங் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால அந்த பையன் அதை சொல்லுவாப்ல. அதுல என்னன்னா பீஃப்லாம் சாப்பிடுவாங்க, அதான் சொல்றேன், பீஃப் சாப்பிடுவாங்க, அதனால அவங்கள வந்து பண்ணாதீங்க. அப்ப வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றதை இவங்க எப்படி வந்து உருவகப்படுத்துறாங்க, நான் இந்த நரேட்டிவ் செட் பண்றதுன்னு நான் இப்போ கூட இந்த ஸ்டாலின் இதுக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து காரணம் என்னன்னா, அங்கே சங்கராச்சாரியர் என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யலாம், அது எல்லாமே அதை வந்து அவங்க வந்து மூடி மறைக்க முடியும், அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்த முடியாது. ஆனால் இங்கே அவன் கீழே இருந்து ஒருத்தன் வந்து இசை வேளாளர் குடும்பத்துலேருந்து ஒருத்தன் படிச்சுட்டு வந்துட்டான், அவன் திறமையாக இருக்கிறான், அவன் வந்து எல்லாரையும் கட்டி ஆளறான் அப்படின் போது அதை வந்து அதை பொறுத்துக்க முடியல. அப்போ அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அவன் திருட்டுறையில் ஏறி வந்தான். இவங்க சொல்கிற காலகட்டத்தில் கோபாலபுரத்தில் சொந்தமாக வீடு வாங்கிட்டு வந்தார். அதேதான். அந்த மாதிரியான ஒரு திறமையானவனை அவனை எங்கே வந்து அடிக்கணுமோ அவன் ஜாதியை வச்சு அவனை இழிவு நிலைப்படுத்தி, நீங்கள் அவ்வளோ படித்து சர்ச் பார்க்கில் கொண்டாடினாங்க, என்ன பண்ணாங்கன்னா சொத்து குவிப்பினுடைய வழக்கினுடைய முதல் குற்றவாளி அவங்க. சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கன்றாங்க. 1500 ஏக்கர் 28 கிலோ நகை, பாலு ஜுவல்லர்ஸ்லேருந்து பேர் என்ன, ஆசிட் அடித்து வாங்கினாங்க, அவங்க பேர் ஐஏஎஸ் அதிகாரி,
இந்த மாதிரி கதைகள் ஏராளம். ஆனால் நீங்கள் அவங்கள பற்றி ஒரு துரும்பு கூட வராத அளவுக்கு இரும்பு பெண்மணின்னு உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நிறைய செட் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்றோம் அத்தனை பேருமே முரட்டுத்தனமானவன், அவ்வளோதான், மூளை இல்லாதவன், கோவப்படுறவன். சரி, வெஜிடேரியனே சாப்பிட்டவங்க ஏன் வந்து சந்திரலேகா மேலே ஆசிட் அடிச்சாங்க? காரணங்கள் அதுதான் சொல்கிறேன். ஆக மனுஷன்ற எல்லாருமே யோகியம் இல்லை, அயோக்கியம் தான். அயோக்கியம் எல்லாமே மிக்ஸ் ஆனவன் தான் சொல்கிறேன். அது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு கிடையவே கிடையாது தான் நான் சொல்கிறேன். நான் ஒடுக்கப்பட்ட எல்லாத்துலேயும் அந்த எச்சக்கலைங்க எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறான்றேன். இதுதான் நம்ம அங்கே சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இதில் வந்து அதுக்கு இந்த உதாரணம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பீஃபுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து என்னன்னா, அடுத்தது அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது ஆச்சா. இப்போ வந்து பொண்ணு சொல்லுது, என்ன வந்து எங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், சமையல் நான் செஞ்சதே கிடையாது, இங்கே சமைக்கும் போது எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போதான் கஷ்டம் தெரியுது. அப்படி வளர்த்தாங்க, இப்படி கஷ்டப்பட்டு. இப்போ அவங்க சைடில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாத்தியா நீ வந்து அங்கே போய் அந்த எஸ்சிக்கு பையனை பண்ணு, இப்போ பாரு சமைச்சு போட்டுட்டு இருக்குது. இதை உயர் ஜாதியில் பிறந்திருந்தாலும் சமைக்க தான் போறீங்க. இந்திரா நூயி, பெப்சியுடைய தலைவர் இந்திரா நூயி வீட்டில் அவங்க அம்மா அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க. அவங்க உயர் பொறுப்பில் இருந்தாங்க, இந்தியாவில் மிகப்பெரிய உயர் பொறுப்பில் இருந்தாலும் வீட்டில் வந்து அவங்க மருமகளாகவும் மகளாகவும் தான் ட்ரீட் பண்ணாங்க. இதுக்கு காரணமே பெண்கள் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த எவிடன்ஸ் கதிர் அவர் சொன்னாரு, இந்த பெண்களையே வந்து அவங்க வந்து இந்த ஜாதி அமைப்பை கட்டி காக்கக்கூடிய உற்பத்தி நிறுவனமா தான் அவங்க பார்க்குறாங்க. காலங்காலமாக அதை கடத்திட்டு வராங்க. ஸோ காலங்காலமாக கடத்திட்டு வரும்போது இந்த மாதிரி வரும்போது அந்த நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மனசில் ஏற்றிட்டே இருக்காங்க. பாரு, எஸ்சி பையனை சமைக்கிறதுல கஷ்டப்படுறேன். அப்படி பார்த்தா இங்கே கல்யாணம் பண்ணின அத்தனை பேருமே இங்கே சமைக்காரியாக தான் கூப்பிட்டு வரான். அதேதான் வெளிநாட்டுக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணை கூப்பிட்டு வர்றது எல்லாமே ரெண்டு பேருமே தான். ஒரு சமையல் கட்டிலையோ ஒரு வீட்டிலையோ ரெண்டு பேருடைய பங்குமே உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் சென்னையில் இருக்கும்போது வேலைக்கு ஆள் வச்சுக்குவீங்க. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, துணி மடிச்சு வைக்கிறதுலேருந்து வீடு கூட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்க நீங்கள் சமையல் செஞ்சால் போதும். இல்லை மேம் சில பேர் அது கூட செய்யறது கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் செஞ்சாகணும். சொல்லிக்கலாம், பொண்ணு வந்து ஸ்டேட்ஸில் கட்டி கொடுத்துட்டான்ட்டு, புரியுதா? அது அனுசரணையாக இருந்த புருஷனாக இருந்து ரெண்டு பக்கமும் வேலை வாங்கி சமைப்பாக செய்யும்போது, சரிசமமாக அதை செய்யும்போது பிரச்சனையே இல்லை. வேலைக்கும் போயிட்டு வரா, வீட்லேயும் அவள் கஷ்டப்படுறான் போது எடுத்துக்கட்டி செய்யும்போது பிரச்சனை இல்லை. சில பேர் வெண்ணையை தொட்டவன் சுண்ணி தொட மாட்டான், அந்த மாதிரி இருக்கிறான் நிறைய பேர். அப்படி இருக்கும்போது எதுவுமே தொடாமல் நான் எனக்கு நீ சமைச்சு போகிறது தான் கூப்பிட்டு வந்து நான் வந்து உட்காந்தா நீ என்ன பண்ணுவேன்? இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜாக்கி. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவலாம் இல்லை. அப்போ அதே ஜாதியில் இருந்தாலும் நீங்கள் வந்து வேலைக்காரி தான். நிறைய பேர் வந்து நல்லா சமைச்சதே கிடையாதுன்னு வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரே ஜாதியில் தான் இருக்கீங்க. இப்படிதான் உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான இந்த சின்ன விஷயத்தை உங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதேதான். ஏன்னா அந்த அடுத்த பொண்ணு அதை தான் சொல்லுச்சு, சார் நிறைய பேர் எங்க ஜாதியில இருக்கிறவங்களே வந்து ஐயோ உன் அளவுக்கு நாங்க வாழறது இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பார்த்து வந்து சொல்றாங்க, நீ இப்ப நல்லா தானே இருக்க. அந்த பொண்ணு 6 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்பா அப்படின்னா, சார் நாங்க சொல்லவே இல்லை, இப்ப நான் கல்யாணம்னு போய் கேட்டாலே எங்க வீட்டுல வந்து மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றதையும். அவங்க அப்பா லோட்மேன், அந்த பையனோட அப்பா வந்து லோட்மேன். ஓகேங்களா? சோ அப்ப அந்த பையன் சொல்றாப்ல, எங்க அப்பா லோட்மேன் தான் சார், ஆனாலுமே வந்து என்ன ஆனாலும் நல்லா படிக்க வச்சாரு. அம்பேத்கர் பத்தி பேசின பையன். சோ அந்த பையனுடைய ஒய்ஃப் சொல்றேன் நான். அந்த பொண்ணு சொன்னுச்சு, எங்க வீட்டுல வந்து என்ன இப்ப ஏமா பேசுறது இல்ல, 6 வருஷம் ஆயிடுச்சுங்கிற உங்க வீட்டு சைட்ல நீ யார்ட்டையுமே பேசுறது இல்லையாமா அப்படின்னா, இல்ல சார் நான் யார்ட்டையுமே பேசுறது இல்ல அப்படின்னாங்க. ஏமா என்னம்மா அப்படின்னு கேக்குறப்ப அந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், சார் நான் இப்போ வந்து எங்கள் அக்கா ஒருத்தவங்க, யாரு சொந்த அக்காலாம் கிடையாது, பெரியமா பொண்ணா, அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னையெல்லாம் வந்து பிறக்கிறப்பே வந்து கொண்டு போட்டுருக்கணும், கள்ளிப்பால் ஊற்றி அவங்க கொண்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னை சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மைண்ட் செட் யாருக்கு வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இருக்கும் பொழுது கூட இருக்கிறவங்க எல்லாருமே அங்க ஒரு 2-3 பேரண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இல்ல அந்த கூட இருக்கிறது எல்லாமே வெளி உலகத்துக்கு போகாம, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிட்டு இருக்கிற இந்த ஊர் கதையெல்லாம் வந்து ஒரு கேந்திரத்துல வந்து சேரும், அங்கிருந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.
அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வேலையை பண்ணுவாங்க. அதேதான். ஏன்னா இவங்க தான் இப்போ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமா வித்தியாசமா யோசிக்கலாம். என் புள்ள வந்து ஒரு லவ், அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான். எஸ், அது அவங்க 2 பேரும் சந்தோஷமான விஷயம். நான் என் பிள்ளைய வளர்த்தேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு சின்னம்மா பொண்ணையோ பெரியமா பொண்ணையோ யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருப்பாங்க சொல்ல வரேன் நான். இல்லை, அந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு இப்போ அந்த இன்னொரு பொண்ணு சொன்னாங்க இல்லையா, சார் நான் பிசி, என்னை வந்து இந்த மாதிரிலாம் வந்து காலில் விழ சொன்னாங்க, அப்புறம் வந்து போயிட்டு நான் வந்து அந்த ஊரில் இருக்கிற குளத்துல வந்து முங்கி எழுந்தேன்றப்ப நீ ஏன்பா அதெல்லாம் செய்ய விட்ட? இப்போ அந்த ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கணும், நீ ஏன்பா அதெல்லாம் செய்ய விட்டனா, எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் அங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணமா எடுத்துட்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ எங்களை அப்புறம் யார் பாப்பா, எங்களை என்ன செய்வா அப்படின்ற பொழுதுதான் அவங்க அதுல எதுக்காக இதை சொல்றேன்னா, அங்க கூடவே இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற பேரண்ட்ல ஒரு 2-3 பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே என்னன்னா, இவங்க சொந்தக்காரங்கன்ற பேர்ல எப்போ வேணுமோ அந்த டைம்ல கழட்டி விட்டுறது. அதேதான், முக்கியமான நேரங்கள்ல இவனுங்க அங்க வர்றதே இல்லை. அப்பதான் தெரியுது, ஓ டே நீங்க வந்து அப்போ எதுக்கு காசு இருந்தால் வருவீங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இந்த மாதிரி என் குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வருவீங்க, மற்றபடிலாம் வந்து வேறு எதுக்காகவும் வரமாட்டீங்கல்ல. ஆமாம், அப்படிங்கிற மாதிரியான. என்னன்னா அந்த பையனுடைய அப்பா வந்து ஒரு லோடுமேன். அவர் வந்து எங்க எல்லாருக்கும் வந்து இன்னமும் கேக்கு வெட்டி குழந்தை மாதிரி அதை பாத்துக்கிறாரு, நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு. ஆனா எங்களுடைய திருமணத்துல அவங்க பெண்ணு வீட்டுல வந்து அதுக்கு சம்மதம் இல்லை. அதனால நாங்க வந்து சொல்லணும் துயரங்கள் இருக்கும். ஆனா அது அவங்க அப்பா பேச நல்லா இருந்தது. இப்ப விழுந்துடுறீங்க கீழே, என் ஜாதிக்காரன் தான் தூக்கணும் நீங்க சொல்ல மாட்டீங்க, ரத்தம் வேணும்னா எந்த ஜாதி வேணாலும் ஏத்துக்கிறீங்க. ஆக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. சர்வீஸ் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு நேற்று நான் ஒரு பையன் சொன்னானே, நல்லா பேசுவாருங்க, நல்லா சாப்பிடுவாரு, அவங்க கூட எல்லாத்தையும் சுத்துவாரு, வீட்டுக்கு போனா மாறிடுவாரு. அந்த மாதிரி கதையை இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்டு விட்டுறானுங்கன்றது தான் இங்க. அதுல இன்னொரு அந்த ஹோஸ்ட் சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. அதாவது ஜாதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்பவுமே அந்த ஜாதிக்காரங்க வந்து அவனுக்கு கீழே 2 ஜாதி இருக்குங்கிறத பாக்குறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு மேல இருக்கிற ஜாதி அவங்க அதுதான் எப்பயுமே தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கிறது தான் அவங்க எல்லாருமே விரும்புறது. தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும், அது மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கீழே ஒருத்தவங்க இருக்காங்க, அவனை நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அனுபவங்களை இந்த இடத்துல நம்ம எப்பயுமே சேர்ப்போம். ஓகே, ஸோ ஜாதிய அடுக்குகளில் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைங்க வீட்டிலலாம் அதெல்லாம் வந்து மிக தெளிவாகவே சொல்லியே வளர்க்கப்பட்டது. அது அதாவது பஸ்ஸில் வந்து ஏறனா அவங்க உட்கார சீட்லேயே அவங்க உட்கார மாட்டாங்க. நான் சொல்கிற கதைகள் வந்து 70, 80கள் 85 அதான் 90கள் வரலையும் நடந்த விஷயம். இதில் வந்து எங்கள் அத்தைங்க அதெல்லாம் வந்து ஒரு கதையாக சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரியான ஆட்களோட இவங்க வேலை வாங்கிக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த இடம் ஒன்று வரும்போது நகர்த்தி வைப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த மாதிரிகள் இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. ஆனாலும் என்னதான் பேசினாலும் பண்ணாலும் பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க, பொண்ணு அந்த வீட்டிலேருந்து எடுத்துக்க மாட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ யார் சார் ஜாதி பார்க்குறேன்னா எல்லா இடத்துலையும் பேசுவாங்க கொள்ளுவாங்க. ஆனால் அவங்க வேற நாங்கள் வேற அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருப்பார்கள். ஓகே, ஸோ அந்த கமெண்ட் அந்த வந்தவங்க பேர்லாம் டக்குன்னு படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, மைக்குல், சங்கீதா, வில்லியம் சார்லஸ், மகிழா கண்ணன், சாந்தி அமல்ராஜ், ராஜி கார்த்திக், கௌரி ராமன், ஆனந்தி சர்வேஸ்வரன் தான் ஃபர்ஸ்ட். அது எனக்கு வரவே இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனந்தி சர்வேஸ்வரன், மைக்குல் தாத்தா, ஸோ வில்லியம் சார்லஸ், சங்கீதா. இதில் மைக்குல் தாத்தா $10 வந்து வந்ததுமே போட்டு தான் ஒரு உள்ளார வந்திருக்காரு. எஸ், தேங்க்யூ. அப்படியே படிச்சுட்டு வாங்க. மகிழா கண்ணன், மகிழா கண்ணன், சாந்தி அமல்ராஜ், ராஜி கார்த்திக், கௌரி ராமன், ஷர்மிளா நாராயணசுவாமி, ஜோதிலட்சுமி, டாரி ஆனந்தம், புவனா பாலகணேஷ், சுகுணாதேவி, சனி டிரைவர், பாமதி குலராஜன், ஜிஜே, விமலன் மணி, சுமீஷான், அப்புறம் ஜனா 83. இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க உள்ள. அண்ட் அதில் வந்து இந்த ஸ்டீரியோ டைப்பிங்கான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த ஸ்டீரியோ டைப்பிங்கான விஷயத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக, எப்போவுமே இந்த டிஷ் வாஷிங் லிக்விடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபிஷ்ஷை வந்து ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற, ஏன் கார்லிக்கும் தான் ஸ்மெல் அடிக்குது, ஏன் நீங்கள் பேண்ட PS10 ஸ்மெல் அடிக்குது, இப்போ எங்கே வேற எங்கேயும் போல ஸ்மெல் அடிக்கிறதுக்கு வேற எங்கேயும் போகல, நீங்க போன பீய கழுவி மூந்து பார்த்தாலும் நாற்று அடிக்குமே, அதுக்கு என்ன சொல்றது? சோ இந்த மாதிரியான டிஷ் வாஷிங் லிக்விட் வந்து தயிரை நீங்க புளிப்பு வச்சு மூந்து பார்த்துருக்கீங்களா?
சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம். நம்ம எந்த உணவையும் நம்ம வந்து அசிங்கப்படுத்தலை, இது பண்ணல. உணவு அவரை ஒரு உரிமை, அவரை ஒரு சுதந்திரம் எல்லாமே. ஆனால் நான் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது தான் பிரச்சனையே வருது. எஸ், அது அன்டச்சபிளாக பார்க்கும்போது தான் அதுக்கு கேள்விகள் வருது. அதான் இது வந்து இந்த டிஷ்வாஷிங் லிக்விட்லயே இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் அதனால பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பேசி 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 தான் அது மாறும்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்டர். ஓகே. அண்ட் மகிழா வந்து இன்னும் எபிசோட் பார்க்கலங்கிறத மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சனி சொல்லியிருந்தாங்க, அவங்க இதுதான் சொல்றாங்களா, நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபாரினுக்குன்னு வந்துட்டாலே வந்து நீ தான் வந்து துவைக்கணும், நீ தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத. ஐ ஆல்வேஸ் சே திஸ் டு எவ்ரிபடி தட் ஹியர் ஐ ஹேவ் டு டு எவ்ரிதிங். நான் வேலைக்கும் போகணும், நான் தான் குக் பண்ணணும், மெய்டு கிடையாது, பேரண்ட் நான் தான் மெய்டு, நான் தான் பேரண்ட், நான் தான் ஒய்ஃபு, ஃப்ரெண்டு, கொலீகு, பாஸ் எல்லாமே நான் தான். ஓகே. அப்படிங்கறத வந்து நான் எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவன் ஏதாவது எனக்கு ஒண்ணுன்னா நானே தான் டிரைவ் பண்ணி நானே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுதான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றவங்க அது வந்து எல்லாரும் வந்து ரொம்ப நினைக்கிற மாதிரி வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது, ஏன்னா இது வந்து இந்த முதுகுல குத்து வாங்கினதை நீ யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்னா நல்லா இருக்குன்றதான் நம்ம வந்து சொல்லுவோம். அது பெருமையாகவும் பார்ப்பாங்க எல்லாருமே. ஆனா இங்க படுற கஷ்டங்கள், இங்க படுற முதுகு குத்து வாங்குறதா நம்ம வேற யார்ட்டையும் சொல்லி கூட வாழ முடியாதுன்ற ஒரு சூழல் தான் இங்க இருக்குன்றத. அதுதான். அதான் புவனா சொன்ன இந்த விஷயம் இன்னும் என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட் வந்து பிசி, அவங்க வந்து நாயருக்கு மேரிட் பண்ணிருக்காங்க. 32 வருஷம் ஆகுதாங்களா. ஆனாலும் வந்து and she is still not allowed to attend any functions or marriages in her in-laws house. Only he is allowed to attend. அவர் மட்டும் போவார், அவர் மட்டும் அட்டெண்ட் பண்ணலாமா. ஆனா வந்து இவங்க வந்து ஏன்னா அந்த பொண்ணு பிசிங்கிறதுனால அந்த பொண்ணு எதுக்குமே அலௌடு கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஜனான்னு சொன்னேன். ஜனா கலிஃபோர்னியால இருக்கு. ஓகேவா. அண்ட் இவங்க வந்து மீனாட்சியா, அவங்க பேர் மைக்கூல் போட்டுருந்தாங்கல்ல, மீனாட்சி ஃப்ரம் என்ஒய். இல்லடி நான் யாரும் பாண்டிச்சேரி. மீனா நான் சீரியஸா she knows me. ஓகே. அது தெரியல, எனக்கு தெரியாது, எனக்குமே தெரியாது இவ்வளவு நாள் வரைக்கும். எனக்கு நானும் இப்ப சொன்னப்பறம் தான் எனக்கு புரியுது. ரைட். ஓகேவா. அண்ட் இன்னைக்கு யார் சமையல்னாங்க? குக்கு தாங்க. செஃப் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் மட்டும் தான் சமைப்பார் ஜோதி. ஓகேவா. ஸோ இங்கே இந்த விஷயத்திற்கு வந்துடலாம். இதான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னம்மா அப்படின்னா, அந்த பையன் சொன்னது தான், அந்த பொண்ணு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. 6 வருஷமா நான் கல்யாணம் ஆயிடுச்சு, 6 வருஷம் இருக்கு சார் போது அந்த பொண்ணு சொன்னதை விட மாமனார் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல பிள்ளை சார், எங்களுக்கு அந்த மாதிரி எங்க பொண்ணு சார், அது எங்களுக்கு நான் தங்கமான பொண்ணு. இதுல என்னன்னா, அவர் அந்த மாமனார் எல்லாம் பார்த்தது கூட கிடையாதான். சம்பந்திகளை வந்து பார்த்தது கூட கிடையாது. யாருமே எங்களுக்கு தெரியாது சார், இன்னும் என்ன எப்படி இருப்பாங்க என்னன்னு கூட தெரியல. அப்ப இந்த பொண்ணு சொல்லும்போது வந்து ரொம்ப திட்டிருக்காங்க சார், என்ன இந்த மாதிரிலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பொழுது ஒரு நாள் கூட எங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னது இல்ல. இப்பதான் தெரியுது. பொதுவெளியில பேசும்போது ஓ இவ்வளவு கஷ்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க, படுது பொழுது நம்ம பொண்ணு, நம்ம மருமக பொண்ணு இவ்வளவு பொண்ணு கஷ்டப்படுதுன்றது. அதுல அந்த பொண்ணுக்கு தான் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நாங்கெல்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணி நீ அங்க சுதந்திரமா இருக்கிற, நீ உன்னை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. சோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க வந்து சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொண்ணுக்கு இந்த இயல்பாவே இந்த டிவியில வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, யாராவது பேசுறதுன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சேரணும்னு ஆசைப்பட்டா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பொண்ணு காலும் பண்ணுச்சுங்க, டப்புன்னு வச்சிட்டாரு அவங்க அப்பா. அப்பா நானு அப்படின்னு பேர் சொன்னதுக்கு அப்புறமே டப்பு முடிஞ்சு போச்சாங்க. அந்த விஷயம் தான் எனக்கு வந்து புரிக்கிறது. ஆமா, ஏங்க 6 வருஷமா பேசாதவங்க இப்பயாவது பேசிட போறாங்க. நிகழ்ச்சிக்காக அவங்க வந்து பேசிடுவாங்க. அந்த கூட இருக்கிற அக்காவே இப்படிதான் சொல்லியிருக்காங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இதுதான் வந்து அந்த பொண்ணு பேசின விஷயங்கள், அந்த ஃபேமிலி பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, எஸ்சி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காப்புல பையன். ஓகேவா. அவர் வந்து எஸ்சி கிடையாது, அவரோட ஊருக்கு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாமியார் தான் வந்து மாமியாரோட தான் இருந்திருக்காரு. பொண்ணோட அம்மா வந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்க வீட்டுல வந்து இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். சரி, அதன் பிறகு அம்மா கிட்ட பேசியிருக்காப்புல, அம்மா எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தான் போவோமே, எப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க போய் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருந்திருக்காப்புல. அங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசி கூடி முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, இவர் ஊருக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டே துரத்திட்டாங்களாம். இது என்னப்பா, எப்பப்பா நடந்தது இது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. 2024 நடந்திருக்கு. ஒன்னும் பெருசாலாம் இல்ல. அதனாலதான் நான் சொன்னேன், இப்பெல்லாம் யார் சார் ஜாதி பாக்குறா, இப்பெல்லாம் யார் சார் மதம் பாக்குறா அப்படின்னும் போது, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல
அது வந்து பெரிதளவில், ஏன்னா நிறைய பேர் அப்படின்றதுனால அதை பற்றி இல்லை. ஆனால் ஒரே தெரு, சிறிய ஊர், 1 கிலோமீட்டரில் ஒரு ஊர் முடியுது அப்படின்னா அந்த ஊரில் இதெல்லாம் வந்து காலகாலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வேலையும் கிடையாது. அதான் உண்மை. நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க, ஜாதி எங்கே வந்து உடையும் அப்படின்னா, நீங்கள் ஒரே குண்டு செட்டில் குதிரை ஓட்டாமல் நீங்கள் நகர்ந்தால், அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு, இல்லைன்னா நீங்கள் கிணற்று தவளைக்கு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ முடியும் அப்படின்றத இங்கே நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. அதுதான் இதுல இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. ஜாக்கி சொன்னாங்கல்ல, இந்த சென்னை போன்ற பெருநகரங்கள் போது, அதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னான், நான் வந்து கோவிலம்பாக்கம் வந்து சென்னை கிடையாது சுதா, அது குட்டி இடம். அங்க வந்து நான் பைக்ல வந்து இறங்கினாலே வந்து கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னேன், நீ வேணா போயிட்டு ஜாக்கியை கொண்டு போய் விட சொல்லிடுறேன் உன்ன, வீட்டுல போய் இறங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சொன்னா, கதை கட்டிடுவாங்க, ஜாக்கி வச்சிட்டு இருக்கான்னு. அதேதான், நான் இந்த பக்கம் போய் என் வீட்டுல போய் இறங்கிறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போய் இறங்க முடியாது, ஏன்னா கோவிலும் பக்கத்துல அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னா. அது வந்து எல்லா இடங்கள்லயும் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு தெரியறது இல்லை, அவ்வளவுதான். அண்ட் இந்த மாதிரி ஊரை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னாப்ல இல்லையா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு. சரி, எங்க அம்மா தான் சரி எனக்கு வில்லியே, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க. ஆமா, அது எதுனா அவங்க போய் சாமியார் கீமியாரெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, சாமியாரே சொல்லிட்டாரு சார் அது நிக்காது சார்னு சொல்லிட்டாங்க. இல்ல அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு மருமகன் தான் மகன். அதே மாதிரி இப்ப என்னுடைய மகளுக்கே, மகனுக்கே வந்து கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கேன், சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கேன். அது எப்ப அப்படின்னும் பொழுது அந்த அவங்க அப்பா அந்த உடம்பு சரியாம இருந்திருந்தாரு, எவனும் வரல. யாரு அவர் வந்து பொண்ணை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அப்பதான் சரி எனக்கு புரிஞ்சுது. இப்ப நான் வந்து அதன் பிறகுதான் என்ன நான் உணர்ந்தேன்னா, என் பசங்க எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு யாரும் தேவை கிடையாது. என் பசங்க வந்து, என் பொண்ணு லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம், என் மருமகன் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்பவுமே வந்து அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பாத்துக்கிறாப்ல, அதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கறதையும். எனக்கு சொந்தக்காரங்க வேண்டாம். இப்ப வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதை வச்சு நாங்க பாட்டுக்கு இருந்துக்கு போறோம் சந்தோஷமா. இவங்கெல்லாம் வந்து காசு இருந்தாதான் அப்படிங்கறத வந்து அந்த அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லாவே இருந்தது. ஆனா இது நல்லாவே எப்ப இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு லெசன், அவங்க அடிபட்டு அவங்க மாறுனா அப்ப இருக்கு. இல்ல அது உண்மைங்க. ஏன்னா அதாவது நீங்க இன்னைக்கு நேத்துக்கு மாறலங்க, இது பல வருடங்களாகவே. இப்போ கோயில் பக்கம் வந்து வண்டி ஓட்டும்போது இப்படி நான் சின்ன வயசுல நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து அந்த கோயிலை கடக்கும் போதெல்லாம் நடந்தது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறிச்சுன்னு சொல்ல வரேன். இதெல்லாமே சின்ன வயசுலயே உங்களுக்கு வந்து அடிமனசில் உங்களுக்கு வந்து வளரும் போதே உங்களுக்கு வந்து அதாவது மண்டையில் வந்து அது வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை மாறவே முடியாது. இன்றைக்காவது உங்களுக்கு வந்து 4 பேர் பேசுகிறீங்க, இந்த மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள் இருக்குது, டிஸ்கஷன் இருக்குது, சரிதா அவர்கள் வந்து பேசுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருந்து வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு தான் அவங்களால அதை பண்ண முடியும் அப்படின்றதான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து ஒரு கதை. அது வந்து என்னென்னா, அந்த பொண்ணு வந்து பிசி கை குழந்தையோடு வந்துட்டாங்க. அந்த கதையை இப்போ பேசுவோம். 5000 அப்புறம் தான் காலில் வந்த கதையை பேசுவோம். இப்போ இந்த கதையை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியாக ஜாதிய அடுக்குகள், இதை வந்து ஜாதிய அடுக்குகளை, ஜாதியை பற்றி நிறைய பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கே போகவங்க தான் இருப்பாங்க. வேலைக்கு போய் பரபரப்பாக போயிட்டு வரவங்க அதை வந்து ஜஸ்ட் லைக் தட்டா சொல்லுவாங்க. ஆனால் வேலைக்கே போகாதவங்களாம் இந்த மாதிரியான விஷயத்த முன்னெடுத்து நிறைய பேசுவாங்க. இந்த சொந்தக்காரவங்களே பார்த்தீங்கன்னா, ஊர் கதை உலக கதைலாம் அங்கே வந்துடும். அங்கேருந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஆகும், ஆல் ஒரு ஃபேமிலிஸ் போகும். அதில் என்னன்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது கூட அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி உங்களை மாற்றி விடுவாங்க. அதில் சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, ஒன்றை விட்டு ஓரத்தி பொண்ணு எல்லாமே அதில் அடங்கும். புரியுதுங்களா? இது ஒன்றும் இல்லை, அந்த ஹசிதோ ஃபசின்னு ஒரு படம். அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணு. எனக்கு வந்து இந்தி படத்தில் ரொம்ப பிடிச்ச படம். எப்போல்லாம் எனக்கு வந்து இப்போ அந்த பொண்ணு பேர் என்ன, பரிணிதி சோப்ரா, அவ்வளோ பிடிக்கும். ஸோ பொதுவாக அந்த முது ஜாக்கெட் போட்டு அதுக்கு அந்த நாட்டு போடுற இடம்ன்றது மாதிரி என்ன இருக்கும். ஆனால் பட் அந்த பொண்ணு கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இஷ்கு புலாவான்னு ஒரு சாங் ஒன்று, அந்த காலையில் அந்த வாட்டர் இஷ்கு புலாயாவோ ஏதோ ஒரு அந்த சாங்கில் வந்து இல்லை, அந்த சாங்கில் வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே அந்த பால் பாக்கெட்லாம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அக்காவுக்கு பார்த்த புருஷன் கடைசியில் பார்த்தா கல்யாண டைமில் பார்த்தா அம்மா அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த பையன் இருப்பான். கடைசியில் பார்த்தா இது வந்து லூசு தங்கச்சின்னு ஒன்று இருக்குது அவளுக்குன்ற போது அந்த கேரக்டர் உள்ளார வரும். ஆனால் லூசுன்னா அவள் லூசு கிடையாது, ஷீ இஸ் வெரி டேலண்டட். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கும் பொண்ணை பிடிக்கும்.
ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு அடங்க மாட்டான்னு சொல்லி ட்ரக் அடிக்ட்ன்ற மாதிரி அவளுடைய வாழ்க்கையை அதாவது அவளுடைய வாழ்க்கையை அவள் சுதந்திரத்தை எல்லாருமே வாழ்வாங்க அந்த வீட்டில் கூட்டு குடும்பத்தில். அப்போ என்ன ஆகும், அவள் வந்து கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்து எதுக்கு நீ இந்த வந்தன்ட்டு யார் அடிப்பான்னா சொந்த அப்பா அடிக்க மாட்டான், சித்தப்பனா பெரியப்பனா ஒருத்தன் வந்து அடிப்பான். அப்பா அவங்க அப்பா ஒரு டைலாக் சொல்லுவான், அவன் சொத்தை நாசம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவான்னு சொல்லுங்க நீங்களே. அவங்க அப்பா என்ன சொல்லுவாப்ல அப்படின்னா, ஏன் அவளுக்கு இந்த சொத்துல உரிமை இல்லையா, அவளுக்கும் தானே உரிமை இருக்கா, அவள் என்னோட பொண்ணு, ஏன் ரத்தம், உனக்கு புரியுதா, ஆமாம் திரும்ப வந்திருக்கா, இதுக்கு தான் வந்திருக்கா, அவள் திரும்பவும் வந்து காசை வந்து உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கான்னு, எடுக்கட்டுமே, அவள் ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அந்த அந்த எக்ஸ்பிரஷனே அவர் பண்ணாமல் இருக்க மாட்டார். அவர் சொல்லுவார், என் பிளட் அது வேற எப்படி இருப்பா, நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கிற, அதாவது கூட இருக்கிற அந்த சித்தப்பான் பெரியப்பா இந்த அவனுக்கு தான் அந்த வேலைலாம் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதுவும் அது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ கிராமப்புறம்னா ஊர் கூடி சேர்ந்து நாங்கள் வந்து உங்களை வந்து இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அப்படின்னும் பொழுது இயல்பாகவே நமக்கு ஒரு பயம் வரும்ல. நம்ம எப்போவுமே சாதாரண ஒரு வேலையில் இருப்போம், அந்த வேலையை விட்டு இன்னொரு ஒரு வேலைக்கு போகணுன்னாலே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர முடியாது. நம்மளுடைய தேவையான ஆட்கள் மட்டும்தான். உலகமே தெரியாம சமயக்கட்டே வாழ்க்கைன்ற மாதிரியும் ஏதாவது 4 கிழமைக்கு போய் புடவை கட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு போயிட்டு வரவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேற எப்படி இருக்கும்னு நான் கேட்கறேன். அதேதான், அவங்களுக்கான பயங்கள் இருக்கும்ல. நம்ம இப்ப இங்கிருந்து நம்மள அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எப்ப மாறும் அப்படின்னா, அதான் நாங்க பேசிட்டு இருக்கும்பொழுது என்னன்னா, கையில காசு, படிப்பு, வேலை, வெளிநாடு இப்படிலாம் ஒரு இடமா போகும்பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா, ஓ வாவ், பார்வை தெளிவாகும். எதெல்லாம் நீங்க வந்து பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சி அப்படின்ற மாதிரி போகும். அதுதான் மேட்டர்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனாலதான் நான் நிறைய வாட்டி சொல்றது, இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டாதீங்க, குண்டு சட்டியில குதிரை ஓட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். நானும் பாருங்க, ஒரே ஆளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேண்டாங்கிறதாலும் டக்கு நீங்க கூட்டு வந்துட்டேன், வாப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம், டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிட வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.